தமிழக அரசியலோட நாடி துடிப்பே கும்மிடிப்பூண்டி தான். கட்சிகள் மாறி மாறி ஜெயிக்கக்கூடிய இந்த தொகுதியினுடைய கிங் மேக்கர் யாருன்னு தெரியுமா? ஆந்திர எல்லையில இருப்பதால தெலுங்கு பேசக்கூடிய மக்களுடைய செல்வாக்கு இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் அதிகம் தான். வன்னியர், நாயுடு, முதலியார் மற்றும் பட்டியலின மக்களினுடைய வாக்கு எண்ணிக்கை தான் இந்த இடத்தினுடைய வெற்றியையே தீர்மானிக்குது. கூடவே 88% கிராம பகுதியாகவும் 12% டவுன் பஞ்சாயத்தாக இருக்கிறதுனால இந்த தொகுதியில உள்ளூர் மக்களுக்கு மவுசு கூடுதல்னே சொல்லலாம். கடந்த கால தேர்தல்கள்ல பாமக இந்த தொகுதியில பின்னடைவை சந்தித்ததற்கு காரணம் பட்டியலின மக்களுடைய வாக்கு எண்ணிக்கைகள் மொத்தமா திமுக பக்கம் திரும்பியதாலதான். இந்த வாக்கு மாற்றம் தான் கும்மிடிப்பூண்டியினுடைய அரசியல் சமநிலைய திமுகவுக்கு சாதகமா மாற்றி அமைச்சது. இது எல்லாத்தையும் அடிப்படையா வச்சு பார்க்கும்பொழுது தற்போதைய சூழ்நிலையில கும்மிடிப்பூண்டியினுடைய தொகுதியில திமுக நேரடியா களமிறங்க அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா அதிமுக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதிமுக கூட்டணியில இருக்கக்கூடிய பாஜகவிற்கு தான் இந்த தொகுதி ஒதுக்குறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகளும் இருக்கு. இப்போ இருக்க சூழ்நிலையில வன்னியர் வாக்குகளையும் தெலுங்கு பேசக்கூடிய மக்களுடைய வாக்குகளையும் ஒரு சேர இணைக்கக்கூடிய நாயுடு சமூகத்தை சார்ந்த ஒரு வேட்பாளரை இந்த தொகுதியில நிறுத்துவதுதான் ஒரு அரசியலை பொறுத்த வரைக்கும் சிறந்த மூவா இருக்கும்னு அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவிக்கிறாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? கும்மிடிப்பூண்டியில இந்த யுக்தி வேலை செய்யுமா?